அட கடவுளே! ஓடிஐ சீரிஸ்ல தான் மண்ண கவுனோம். T20 சீரிஸையாவது வெற்றியோட தொடங்கலான்னு பார்த்தா, இப்படி T20 மேட்சே வர்ணா பகவான் கருண காட்டாம விட்டுட்டாரே! இப்படி வந்து சொல்ற மாரி தான் இன்னைக்கு மேட்ச் மழைனால கேன்சல் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. வழக்கம் போல அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் இவங்களோட பார்ட்னர்ஷிப் கொஞ்ச நேரம் வந்து கன்டின்யூ ஆச்சுங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, அப்பதாங்க நேத்தன் எலிஸ் வந்து சுப்மன் கில்லுக்கு எல்பிடபிள்யூ அப்பீல் பண்ணாரு. ஆனா அம்பையர் வந்து அதெல்லாம் அவுட் குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. அம்பையர் அவுட் குடுக்கலன்னா என்ன? நாங்க ரிவ்யூ எடுத்து கூட கில்லோட விக்கெட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எல்லாம் எடுத்தாங்க. ஆனா ரிவ்யூ எடுத்து செக் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அம்பையர்ஸ் கால் வந்துருச்சு. சரி கில்லு தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் அடுத்து 4 எல்லாம் அடிச்சு அசத்துனாருங்க. கில்லு தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதுக்குள்ள அதே ஓவர்ல அபிஷேக் சர்மா டிம் டேவிடுக்கு கேட்ச் குடுத்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் 5 ஓவர் தாங்க மேட்ச் நடந்துச்சு. மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து மேட்ச் வந்து ஸ்டாப் ஆச்சுங்க. திரும்ப வந்து மேட்ச் வந்து கன்டின்யூ ஆச்சு. ஆனா மேட்ச் கன்டின்யூ ஆனா கூட ஃபுல் ஓவர்லாம் மேட்ச் நடக்காதுப்பா. 18 ஓவர் மட்டும் தான் மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 18 ஓவரா மேட்ச வந்து குறைச்சாங்க. சரி 18 ஓவராவது மேட்ச் நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஆர்வமா வந்து பார்த்தோம். சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பரா வந்து போச்சுங்க. இதுலயும் இந்த பார்ட்னர்ஷிப்ப உடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்து கிடைச்சுச்சு. ஆனா பிலிப் வந்து சூரியகுமார் யாதவோட கேட்ச மிஸ் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எங்களோட பார்ட்னர்ஷிப்ப உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்தாங்க. 10 ஓவர்ல இந்தியா வந்து 90 ரன்னுக்கு மேல எடுத்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களோட இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, அப்பதான் திரும்ப மழை விழுந்துருச்சு. சரி திரும்ப கொஞ்சம் ஓவர்ஸ குறைச்சு மேட்ச ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சா, அதெல்லாம் முடியாதுப்பா. இதுக்கு மேல இந்த மேட்ச வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, இந்த மேட்ச ரிசல்ட்டே குடுக்காம கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இத நினைக்கும்போது தான் நமக்கு ரொம்ப வருத்தமா வந்திருக்குங்க. ஏன்னா ஓடிஐ சீரிஸ்ல தான் மழை விழுந்து எப்படியோ மேட்ச் நடந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம தோத்து போயிட்டோம். அதுக்கப்புறம் மேட்சும் தோத்து போய் ஈஸியா ஆஸ்திரேலியா நம்மள வந்து வீழ்த்திட்டாங்க. T20ல நாங்க உங்களுக்கு யாருன்னு காட்டுறோம் பாருங்க. எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறோம் பாருங்க அப்படின்னு, நம்ம இந்தியா இன்னைக்கு மேட்ச வந்து சூப்பரா ஆரம்பிச்சாங்க. எப்படியும் ஃபர்ஸ்ட் மேட்ச வின் பண்ணி இந்த T20 சீரிஸ வெற்றியோட தொடங்கிடலான்னு பார்த்தா, ஆனா வர்ண பகவான் கொஞ்சம் கூட கருணை காட்டாம இன்னைக்கு வந்து மழைய ரத்து பண்ண வச்சுட்டாருங்க. அதனால இனிமேல் வரப்போற மேட்சாவது கரெக்ட்டா வந்து நடக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்தியா குடுத்த சின்ன பெர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.